ஃப்ரெண்ட்ஸ், தியாகாடியஸ் சேந்தமங்கலம் நாமக்கல். இன்றைக்கி உங்களுக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, FT006 ரிமோட் கிட் கனெக்ஷன் டீட்டெயிலு என்ன வோல்ட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி. இது பார்த்திங்கன்னா ப்ளூடூத்து USB இன்பில்டாக வராது. இதுக்கு நீங்கள் செப்பரேட்டாக இந்த மாதிரி நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது பிராண்டட் பகாரியா போர்டு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். ஐப்ளேலாம் அந்தளவுக்கு நான் யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி போர்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணி தான் இதில் வந்து இது ப்ளூடூத் பென்ட்ரைவ் யூஸ் பண்ண முடியும். இது வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் கனெக்ஷன் டீட்டெயில் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டுக்கான ப்ளஸ் மைனஸ் 12 வோல்ட்டு கொடுக்கலாம். இது வந்து DVD அவுட்புட் 5.1 அனலாக் இன்புட் கொடுக்கலாம், அல்லது FT003 இந்த மாதிரி டீகோடர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதோட அவுட்புட் எடுத்து வந்து இதில் கொடுக்கலாம். இதை வந்து மெர்ஜ் பண்ணும்போது இது அடுத்த வீடியோவை நான் போடுறேன். உங்களுக்கு தெரியாத நண்பர்கள் தெரிஞ்சுக்கிங்க பார்த்து. இதில் வந்து ஆக்ஸ் இன்புட் அவுட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதில் ஒரு ஆக்ஸ் இன்புட் நான் வீடியோ போட்டிருந்தேன், டால்பி டிடிஎஸ்க்கான டீகோட்ரு. அதில் பார்த்திங்கன்னா இது எதில் கனெக்ஷன் பண்ணுவேன்னு நான் சொல்லியிருந்தேன். ப்ளஸ் இது USB போர்டுலேருந்து வர இது ப்ளூடூத்து பென்ட்ரைவருக்கான இன்புட் லைன். இது USB இன்புட்டுன்னு. இது வந்து 2 ஆக்ஸ் இன்புட் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஸ்பிளே கிட்டு, இந்த கிட்டுக்கான இது கனெக்ஷனு. இது வந்து நீங்கள் எப்பயும் போல் 5.1 அவுட் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன்பில்ட் சப்பு ஃப்ரீயோடு வந்துடும். இதில் TLO 7074ங்கிற ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இல்லை அது உங்களுக்கு தேவைப்படாது, எனக்கு நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் சப்பு ஃப்ரீ மட்டும் வேறு அட்டாச் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோட கனெக்ஷன் டீட்டெயில் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இதிலே ஒரு ஒயர் வரும், இந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. 5 வோல்ட்டு DAT CLK GND கிரவுண்டுன்னு இருக்கும். அதை வந்து இந்த டிஸ்பிளேன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த டிஸ்பிளேங்கிற பின்னில் வந்து இப்படி கனெக்ட் பண்ணிக்கிட்டால் இது டிஸ்பிளே ஆன் ஆயிரும் நம்ம பவர் சப்ளை கொடுக்கும்போது. இதில் என்கோடு கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒரு ஆள் தான் வீடியோ எடுக்கிறதுனால நம்ம இந்தளவு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது எடுத்து போடுறதுக்கு. இதில் பார்த்திங்கன்னா என்கோடு கொடுத்துருப்பாங்க. இது மாற்றிக்கலாம் நீங்கள் அழுத்தும் போது ஒவ்வொரு இதுக்கும். அது பார்த்திங்கன்னா கீழே இங்கே என்கோடுன்னு எழுதியிருப்பாங்க. அதில் வந்து இந்த பின் இப்படி கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் வந்து இப்படி ஆட் பண்ணிட்டீங்கன்னா கனெக்ட் ஆயிரும். இது வந்து 5.1க்கான அவுட்புட்டு. இது தூக்கிட்டு போய் டேரெக்டாக நீங்கள் வந்து ஆடியோ போர்டுக்கு இந்த 5.1 அவுட்புட் கொடுத்துடலாம். இந்த இன்னொரு 5.1க்கான 7 பின் கொடுத்துருப்பாங்க, 7 பின் ஒயரு. அதை வந்து இங்கே DVD இன்புட்டுன்னு இருக்கும், அதில் இதில் கொடுத்துக்கலாம். 5.1 DVD இன்புட் அல்லது டால்பி டிடிஎஸ்க்கான கிட் இருக்கும்ல FT003, அதை போட்டுக்கலாம் அந்த லைனில். இது பார்த்திங்கன்னா பவர் சப்ளைக்கான ஒயர். இதை வந்து நீங்கள் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த 3 ஒயர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் ரைட்டுக்கான அவுட்புட் சிக்னல் எடுக்கிறதுக்கு ஒன்று, அதே மாதிரி இன்னொரு 3 பின் ஒயர் கொடுத்துருப்பாங்க. அது USB BT, இது USB போர்ட்லேருந்து வர்றது. அதோட இந்த லெஃப்ட் ரைட் இன்புட்டு கொடுக்குறது. இந்த ஒயர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 பின் ஒயர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஸ் இன்புட் 2 ஆக்ஸ் இருக்கும், அந்த ஒயர் கொடுக்கறது. இப்போ இதில் வந்து நமக்கு இதெல்லாம் தேவையே இல்லை, அதெல்லாம் நான் கழட்டிடுறேன். ஏன்னா அது ஆம்ப்ளிஃபயரில் யூஸ் பண்ணும்போது மட்டும் தேவைப்படும். இப்போ நமக்கு மெயினாக தேவைப்படுறது இது மட்டும்தான். இப்போ இது மட்டும் நான் பவர் சப்ளை கொடுத்துட்டு நான் உள்ளே வரேன் ஃப்ரெண்ட்ஸ். பவர் சப்ளை ஆன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இது அவ்வளோதான், டிஸ்பிளே நமக்கு இப்போ ஆன் ஆயிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா இந்த என்கோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு சேனலாக மாறும். கீழே பார்த்தீங்கன்னா
ஊஃபர் பேஸு ட்ரிபிள்னு எல்லாம் மாறும். இதே நீங்கள் இதை அப்படியே ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொட்டேட் பண்ணிங்கன்னா அங்கே பாருங்கள் ஏறும், வால்யூம் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும், ஒவ்வொரு சேனலுக்கு வரும். இப்போ இதை அப்படியே அழுத்தி கொஞ்சம் செகண்ட்ஸ் பிடிச்சிங்கன்னா அங்கே ஆக்ஸு, ஆக்ஸ் 2, ஆக்ஸ் 3, டிவிடி, யூஎஸ்பி, ஆக்ஸ் 1 இப்படி வரும். இப்போ இதில் வந்து டால்பி டிஎஸ் கிட்ட போட்டுருந்தோம்னா ஆப்டிக்கல் 1, கோஆக்சியல் 1 அப்படி மாறி மாறி நமக்கு வரும். இதோட வீடியோ முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இது வந்து ஹம்மிங் ப்ராப்ளம் இதில் இருந்தால் வந்து இந்த இதில், ஆனால் அது ஆல்ரெடி ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு, நான் அதை வச்சு தான் நான் அதை சொல்கிறேன். நமக்கும் எல்லாமே தெரியாது, ஆனால் ஓரளவுக்கு நான் பண்ணேன், அரெஸ்ட் ஆகிருக்கு. இந்த கிரவுண்டில் ஒன்று, இந்த 7808ங்கிறதில் வந்து கொடுத்துக்கலாம். அதில் ரெண்டுலேயும் கிரவுண்ட் அடித்து ஆடியோ போர்டில் கொடுத்திங்கன்னா ஹம்மிங் வராது. இதுலேயே வந்து இப்போ நீங்கள் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ யூஎஸ்பி போர்டுக்கு எப்படி லைன் எடுக்குன்னு சொல்லியிருக்கோம். அங்கே ஐஆர் அவுட்டுன்னு இருக்கும், 5 வோல்ட்டு கிரவுண்டு ஐஆர் 1 அதை எடுத்துக்கங்க. எடுத்துக்கொண்டு போய் யூஎஸ்பியில் இதுலேயே நான் அந்த விஷயம் சொல்லிடுறேன். இந்த மாதிரி பகாரியா போர்டில் நான் சொல்கிறேன், மற்ற போர்டில் எப்படி லைன் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஏன்னா அது பின்னு மாதிரி இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு இருக்குல்ல, மூணாவது பின்னை மட்டும் கட் நோட்டு மடக்கி விட்டு அதில் அந்த ஐஆருங்கிறத மட்டும் கொண்டு வந்து இதில் கொடுத்துருங்க. 5 வோல்ட்டு ப்ளஸ் மைனஸ் இங்கே கொடுத்துருங்க. இதுக்கு கிரவுண்டு தேவைப்படாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இங்கே கிரவுண்டு கொடுத்தாச்சு, அதனால் வந்து நமக்கு அதில் கிரவுண்டு தேவைப்படாது. அதே மாதிரி அந்த இந்த யூஎஸ்பி பிடின்னு இருக்குல்ல, அதை வந்து இதில் கொடுத்துருங்க. இந்த இதில் கொடுத்துட்டிங்கன்னா அது வேலை முடிஞ்சது, யூஎஸ்பி வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் இன்னைக்குக்கான வீடியோ முடிஞ்சது. இதில் எதாவது சந்தேகங்கள் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மீட்ரு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேரியபிள் ரெஜிஸ்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்பிளேவோட கலர் சேஞ்ச் பண்ண தான். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கா, இது நீங்கள் குறைக்க மாறும், குறைக்க ஏற்ற வச்சுக்கலாம். இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எதாவது சந்தேகங்கள் இருந்தால் நம்மளே ஃபோன் பண்ணி கேளுங்க, அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதாவது வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக தேவைப்படுச்சுனாலும் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அந்த மாதிரி போடலாம். வீட்டுக்கு வண்டிக்கு எந்த ஆம்ப்ளிஃபையர் தேவைப்படுச்சுனாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரல இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.